பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. சென்ற சனிக்கிழமை மருதாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நல ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆச்சரியமாக இருந்தது, ஒரு சேர் கூட காலியாக இல்லை. பிறகு கூட்டம் நிறையா வந்துகிட்டே இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக சேரை வாங்கி போட்டோம். அவைகளும் நிறைந்து விட்டன. திரளான கூட்டத்தாரை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அருமையான செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். கூட்டத்தின் இறுதியிலே ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். ஜனங்களை விடுவித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே,
நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் வருடந்தோறும் கிறிஸ்மஸ் காலங்களிலே ஏழை ஜனங்களுக்கு விருந்தளிப்பதையும் அது மாத்திரமல்ல இலவசமான வஸ்திரங்களை வழங்குவதையும் நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஏனென்றால் வார்த்தை சொல்கிறது, பண்டிகை காலங்களிலே தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. எனவே இந்த மாதம் முடிந்து அடுத்த கிறிஸ்மஸ் மாதத்தில் 3வது சனிக்கிழமை என்று ஆசிரியத்தில் நடைபெறுகிற அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் 180 கிலோ மட்டன் போட்டு மட்டன் விருந்து நாம் அடிக்கிறோம். அதற்காக ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பவர்கள் நீங்கள் விரும்பினால் இந்த நல்ல பணிக்காக விருந்திற்காக உங்கள் கடாக்களை நீங்கள் அளிக்கலாம். இதுவரைக்கும் 4 பேர்கள் கடா தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். பண்டாரவழியை சார்ந்த தானியல் ஐயா குடும்பத்தார், வல்லநாட்டை சார்ந்த சகோதரி சாந்தி அவருடைய குடும்பத்தார், கீழே கரிசல்பட்டியை சார்ந்த அன்பு சகோதரி லக்ஷ்மண் மயிலம்பு குடும்பத்தார், அது மாத்திரமல்ல சகோதரி பாப்பா மார்தாண்டம் அவருடைய தங்கச்சி பார்வதிபுரம் நாகர்வில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கடா என்ற 4 கடாக்களை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 6 கடாக்கள் நமக்கு தேவை. விருப்பப்பட்டவர்கள் ஏவப்பட்டவர்கள் கொடுக்கலாம். 1000 சேலைகளும் 500 பேண்ட் ஷர்ட்டும் தேவை. எனவே குடும்பத்தின் சார்பாக நீங்கள் சேலைகளையோ பேண்ட் ஷர்ட்டையோ வாங்கி கொடுக்கலாம். ரீத்துக்குரியவர்களே, அடுத்த மாதம் அனைத்து கூட்டங்களும் மிக சிறப்பாக விருந்தளிக்கப்பட்டு கொண்டாடப்படும் ஏசப்பாவுடைய பிறப்பிற்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அவனுடைய கிருபையினாலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கிருந்தாலும் வந்து சேரலாம். இங்கு தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கிருப்பவருடைய ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அங்கிருப்பவர் மக்களுக்கும் நீங்கள் விரும்பினால் விருந்தளிக்கலாம், வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம், வந்து பார்க்கலாம், உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, பிரித்துக்குரியவர்கள் இந்த வாரம் சனிக்கிழமை நாஸ்திரியத்தில் வைத்து தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். நமது கூட்டத்தின் சிறப்பம்சமாக முடிந்தவுடனே நானும் சகோதரர் நமது ஊழியத்தை நேசிக்கிற அன்பு சகோதரர் கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த ஜோசப்பண்ணன் அவர்களும் நாசிரியர் ஜெபஜாம்பவான் வரவேல் சேகரையா அவர்களும் 3 பேரும் இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஞானபுரம் யோவானன் தலைமையிலே நல்ல விருந்து தயாரிக்கப்பட்டு உங்களுக்காக பரிமாறப்படும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம். என்னாகும் 22, 28 உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். இங்கே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கின்றது. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியோடு கூட எங்கு பார்த்தாலும் கனைத்து கொண்டிருக்கிற கழுதையை சார்ந்த இனத்தை சார்ந்த ஒரு கழுதை பேசுகின்றதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் பேச முடியாதவராக இருக்கலாம். அன்பு தம்பி தங்கச்சி, ஐயோ நான் கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்கேன், எனக்கு பேசவே தெரியாதே, ஐயோ பிஸ்னஸில் எனக்கு ஒன்றுமே பேச தெரியலையே, அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க, ஐயோ எனக்கு பேச முடியுமா, எனக்கு முடியலையேன்னு கதறிட்டு இருக்கலாம். தாழ்வு மனப்பான்மையால் வெந்து போய் கொண்டிருக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த கழுதையுடைய வாயை திறக்க முடியும் என்றால் உங்களுடைய வாயை அவரால் ஏன் திறக்க முடியாது? உங்களை மிகப்பெரிய பேச்சாளராய் மாற்றுவார். கேன்சர் முற்றி போயிருக்கலாம், மருத்துவர் கைவிட்டிருக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்கள். கழுதை திறக்க வல்லமை படைத்த ஆண்டவர் ஒரு சனப்பொழுதில் அந்த வியாதியை மறைய செய்வார், உங்களை பழையபடி எழுப்புவார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் என்று சொல்லி ஒன்று இந்த பூமியில் இல்லை. உங்கள் பிஸ்னஸ்லையும் அப்படியே உயர்த்துவார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், மிகப்பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் என்னாகமங்கள் 22வது அதிகாரம் 27வது வசனம் முதல். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலேயாம் கோபம் கொண்டவனாகி கழுதையை தடியினாலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலேயாமை பார்த்து, நீர் என்ன இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. The most interesting thing in Bible, or one of the most interesting happenings in Bible, அது பார்த்திங்கன்னா இந்த இடம்தான். ஒரு கழுதை அங்கே வாயை திறந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியோடு கூட பேசியது, கேள்வி கேட்டது என்று நான் காண்கிறோம். கழுதையினாலே பேச முடியுமா? என்னை மிகவும் சிந்திக்க வைக்கிற, என்னை மிகவும் சிலிர்க்க வைக்கிற ஒரு பகுதி தான் இது. தேவன் நினைத்தால் யாரை வேண்டுமென்றாலும் பேச வைக்கலாம்.
படிக்காதவர்களை, இல்லைன்னா அப்படிப்பட்ட புலங்கள் இல்லாதவர்களை, தைரியம் இல்லாதவர்களை, அறிவு இல்லாதவர்களை, மனிதர்களால் அற்பமாக எண்ணப்படுபவர்களை, எளிமையும் சிறுமையுமானவர்களை கூட பேச வைக்கலாம். ஆண்டவர் நினைத்தால் யாருடைய வாயையும் திறக்க வைக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இந்த சம்பவம் நமக்கு அங்கே அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது, முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நினைத்தால் என்ன வேண்டுமென்னாலும் செய்யலாம். அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. யாரை வேண்டுமென்றாலும் உயர்த்தலாம், யாரை வேண்டுமென்றாலும் பேச வைக்கலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் என்ன கிருபையும் கொடுக்கலாம். அவர் நினைச்சா என்னாலும் செய்யலாங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம காணலாம். இப்படியாக இந்த கழுதை பேசுகிற அளவிற்கு என்ன நடந்தது, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் என்று நாம் விசாரிக்கிற பொழுது தான் சில காரியங்களை இங்கே பார்க்கிறோம். முதலாவது, நல்லது செய்ததற்காக அந்த கழுதையை அந்த எஜமானன் அடித்தான். எதிர்த்தாப்புல தேவதூதன் உருவிய பட்டயத்தோடு இருக்கிறார். எஜமானன் தவறான நோக்கத்தோடு போகிறார். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களை சபிக்க வேண்டும் என்றும், அந்த ராஜா பாலகராஜா தருகிற பணத்தை தங்க கட்டிகளை எடுத்து வர வேண்டுங்கிற வெறியிலே அவர் கடந்து போகிறார். அவங்க கர்த்தருடைய பிள்ளை இல்லாதது அப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலை. எனக்கு காசு கிடைக்க போகுது, அதனால் நான் இவர்களை சபிப்பேன் என்று அவர் அங்கே உற்சாகமாய் கிளம்புகிறார். ஆனால் அங்கே எதிர்த்தாப்புல அவரை கொல்றதுக்காக தேவதூதன் வந்து நிற்கின்றான். இது அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய பண ஆசை, இல்லைன்னா பண ஆசைன்னு சொல்கிறத விட அநியாயமான அவருடைய ஆசை அவருடைய கண்களை மூடிவிட்டது. அவர் ஆண்டவரோடு நேரடியாய் பேசுகிற அளவிற்கு தீர்க்கதரிசன வரம் படைத்தவர், ஒரு ஆவிக்குரிய மனிதனால். அன்றைக்கு அவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்தன. காரணம், அவர் போன காரியம் தவறானது. அதனால் அவர் கண்ணு மூடிட்டு அடுத்தாப்புல. அதனால் அவர் தூதன் வந்து அவரை உருவிய பட்டயத்தோடு வெட்டுறதுக்காக வந்துட்டான். எவ்வளவு பெரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிதான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, தவறான ஆசைகள், தவறான வழியிலே போய் சுதந்திரிக்கிற நினைக்கிற காரியங்கள், அவைகளெல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். அந்த நேரத்தில் கண்ணு குருடாகிவிடும், ஆவிக்குரிய கண்கள் குருடாகிவிடும். அந்த நேரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும், அந்த நேரத்தில் சமாதான குறைச்சல் ஏற்படும். அப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் வருவது இயல்பானது. பிலேயாமுக்கே அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் வந்தது. சம்பாதிக்க வேண்டும் என்பது உண்மைதான், ஆனால் நியாயமான முறையிலே சம்பாதிக்க வேண்டும். இன்னொருவரை அழித்து நாம் ஆள வேண்டும் என்று நான் நினைக்கக்கூடாது. ஒருவரை மிதித்து தாண்டி விழுந்து நாம் மேலே வந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இன்னொருவரை அழித்து, நற்பெயரை அழித்து நான் என்னுடைய ராஜ்யத்தை கெட்டுவேன், என்னுடைய ஊழியத்தை கெட்டுவேன் என்றெல்லாம் இருந்தவர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அது அவர்களுடைய அறியாமை. இன்னொருடைய நற்பெயரை கெடுத்து தன்னுடைய ஊழியத்தை கெட்ட வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு ஆபத்தான காரியம். அந்த மனிதன் என்ன செய்வான், அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவனுடைய குடும்பத்தார் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் நினைக்காதபடிக்கு நான் அவனை மிதித்தால்தான் என்னுடைய ஊழியத்தை கெட்ட முடியும், எனக்கு ஒரு நற்பெயரை கட்ட முடியும், எல்லாரும் என்னிடத்தில் வருவார்கள், நான் என்னை உத்தமனாய் காண்பிப்பேன் என்றெல்லாம் இன்னொருவரை அழித்து தன்னை உயர்த்தி கொள்வதற்காக போராடின எத்தனையோ பேர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் நிலைத்து நின்றார்களா? அவர்கள் நினைத்தது நடந்ததா? அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. அது அவர்களுக்கு சாபங்களைத்தான் கொண்டு வந்தது. வீட்டுக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இன்னொருவரை அழித்து நாம் உயரவே கூடாது. இன்னொருவரை கொன்று நாம் உயரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நற்பெயரை கொன்று நாம் முன்னேறக்கூடாது. அவ்வளவு அவசியம் நமக்கு இல்லை. நாம் உழைத்து, நாம் ஜெபித்து, கண்ணீர் விடைத்தால் கர்த்தரே நம்மை உயர்த்துவார். அதை யாராவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த பீலேயாமை போல நிறைய பேர் ஒருவரை அழித்து, ஒரு குடும்பத்தை அழித்து, ஒருவருடைய ஊழியத்தை அழித்து, இல்லைனா ஏதோ ஒரு தவறானபடி ஒருவரை இப்போ முழுவதுமாக அப்புறப்படுத்தி கெடுத்து தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீ வாழ பிறரை கெடுக்காதே என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனவே நம்முடைய வளர்ச்சி நமக்கு அவசியம், நமக்கு பணம் அவசியம், நமக்கு முன்னேற்றம் அவசியம், நமக்கு வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளும் அவசியம். ஆனால் இன்னொருவரை அழித்து நாம் அதை பெறக்கூடாது. அதுதான் இந்த நாளிலே முதலாவதாக நாம் பார்க்கிறோம். அப்படி தன்னை உயர்த்த நினைப்பவர்களை, இன்னொருவரை அழித்து, முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளை கெடுத்து தன்னை உயர்த்த நினைப்பவர்களை விரோதமாக ஆண்டவர் தூதனை அனுப்புவார். அவனுடைய கோபாக்கினை மூடும் என்பதையும் இந்த இடத்துல காண்கிறோம். நம்ம யாரும் பார்க்கல, நம்ம நினைக்கிறோம் இந்த பீலேயாமை மாதிரி. இது ஆண்டவர் ஒன்றும் கண்டிட மாட்டார், நான் நியாயமாக தான் பண்ணுறேன் அப்படி நாமளே
நமக்கு ஒருவேளை நம்மளே சொல்லிக்கிடலாம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரியாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் சட்டப்படி தான் செய்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அது மனிதர்களை ஏமாற்றலாம், நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளலாம். ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. அவர் உடனடியாக தன்னுடைய தூதனை பட்டயத்தை உருவி அவருக்குள்ள வருகிறார் என்றும் அது நமக்கு நாச மோசங்களை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உணர்வடைய வேண்டும். உணர்வடைந்தால் அது மிகவும் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இந்த கழுதை அந்த நேரத்தில் தன்னுடைய எஜமானனை காப்பாற்றுவதற்காக பலவாறு முயற்சிக்கிறது, உரசுகிறது. அது வேற பாதியில் வயக்காட்டில் போய் விழுது, கீழே படுத்துக்கிறது. எப்படியாவது தன் எஜமானனுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாதே என்று இந்த கழுதை துடித்ததாம். அது வாயில்லாத ஜீவன் தான், ஆனால் தன் எஜமானனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை அது கண்களாலே காண்கின்றது. விலையம் பார்க்க முடியாததை அந்த கழுதை காண்கிறது. ஐயோ, என் எஜமானன் கொல்லப்பட போகின்றானே, அவருக்கு அப்படி ஆயிடக்கூடாதே, அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று முடிந்த அளவுக்கு முயற்சித்துதான். அதனுடைய அன்பை பார்த்தீர்களா? அதனுடைய அன்பை பார்த்தீர்களா? மிகவும் உயர்வானது. ஒரு மிருகத்தின் அன்பு தன் எஜமானனை காப்பாற்றுவதற்காக அதற்கு போராடியது இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியை எல்லோருக்கும் வைக்கிறது என்று நினைக்கின்றேன். அவன் மூர்க்க வெறி கொண்டு விட்டான். யார்? பீலையாம். பணவெறி கொண்டு விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு விட்டான். இப்போ அவருக்கு பவுண்டரியே இல்லாமல் போயிடுச்சு பீலையாமுக்கு. ஆனால் அவ்வளோ மோசமான மனிதனையும் கூட, விழுந்து திறந்தாழ்ந்து கிடக்கிற இந்த ஆவிக்குரிய மனிதனையும் கூட, ஊழியக்காரனையும் கூட காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாயில்லா ஜீவனாகி இந்த கழுதை அது போராடியது என்று காண்கிறோம். ஒரு அழிக்கிறோம்னு சொல்லி எவ்வளோ பேர் போராடும் பொழுது இவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கழுதை போராடியதா. என்னுடைய இந்த நாளில் நல்லவர்கள் கெட்டவர்கள் யாரும் அழிய வேண்டாம். இந்த பூமியில் யாருமே அழிஞ்சு போக வேண்டாம். யாருமே அழிய நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாரும் வாழ்ந்துட்டு போட்டோம். முடிந்தளவு ஒருவரை காப்பாற்றுவதற்காக நாம் முயற்சிப்போம். முடிந்தளவு ஒருக்காக நம்ம ஜெபிப்போம். முடிந்தளவு நம்ம அன்பு காண்பிப்போம். அவங்க எவ்வளோ மோசமான வந்தாலும் வெளியே பார்க்கும்போது அதில் நம்ம அன்பாய் பேசுவோம். நாம் விசாரிப்போம், தட்டி கொடுப்போம். நாம் எவ்வளவோ அவர்கள் மோசமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிப்போம். அவருடைய மனம் திரும்புவதற்காக, தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் நியாய தீர்ப்பிலே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் அன்றாட வேண்டும். திறப்பில் நிற்கிற ஜெபம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கழுதை திறப்பில் நின்று போராடுகிறது. எப்படியாவது பீலையாமுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், தேவனுடைய பட்டயம் உள்ளே வந்து இவனை கொன்றுவிடக்கூடாது என்று சொல்லி அந்த கழுதை இங்கே போராடியதாம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கழுதையை போல நம்ம இருப்போம். நாம் யாரையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் போராடாதபடி அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். மதுபானம் செய்கிறவர்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். இதுபோல் வாலிப வயதில் எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுகிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு நிலை பெற வேண்டும். போதையில் இருக்கிற வாலிப சமுதாயம் எப்படியாவது விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எப்படியாவது போராட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவரை அழைத்திருக்கிறார். அப்படி நல்ல காரியத்தை இந்த கழுதை செய்து நிமித்தமாக இந்த கழுதை எஜமான் அடித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? வாட் அ பேத்தட்டிக் திங். எஜமானுடைய உயிரை காப்பாற்றணும்னு உண்மையாய் போராடுகிற இந்த கழுதை மீது எஜமானன் கோபம் கொண்டு தடியை எடுத்து எவ்வளவு விரைவாக அடிக்க முடியுமோ, எவ்வளவு விரைவாக வேகமாக அடிக்க முடியுமோ அடித்து அந்த கழுதையை துன்பப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். நான் கழுத, நான் சீக்கிரமாக போனால் தானே எனக்கு காசு கிடைக்கும், 4 வார்த்தை சொல்லி எனக்கு ஏதாவது பணம் பார்க்க முடியும், நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த கழுதையை அவன் அடித்தான், மிருகத்தனமாக அடித்தானா. நல்லது செய்ய போனால் என்ன நடக்குது பார்த்தீங்களா? கழுதை, இந்த கழுதை நினச்சிருந்துச்சுன்னா இவனுக்கு போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த கழுதை நினச்சிட்டு போய் தான் கொல்லப்பட்டிருப்பான். அது கொல்லப்பட்டுறக்கூடாதுன்னு போராடுற கழுதையை அவன் 3 தடவை அவன் பயங்கரமாக அடித்தானா, கம்பி வைத்து அடித்தானா. பிரித்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றுகிறது அல்லவா? அப்பாட்டு நம்ம வேலையை பார்த்து போனால் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கிணத்துக்குள்ளே விழுந்த கல்கிழ மாதிரி கிடந்தால் நம்ம ஒன்றுமே சொல்ல, நம்மளை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒழியத்துக்கு போய் ஐயோ இவங்க அழிஞ்சிடக்கூடாது, அவங்க அழிஞ்சிடக்கூடாது, ஐயோ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், ஐயோ எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லோரும் காப்பாற்றணும், நம்ம இறங்கிட்டோம்னாலே நம்மளை அடிக்கணும்னு சொல்லி வந்துடுவாங்க. இவரக்கம் இல்லாமல் அடிப்பாங்க.
நம்ம வீட்டில் படுத்து கிடந்தோன்னா ஒருத்தர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நல்லது செய்யணும் வெளியே வந்துட்டோங்கன்னா நம்மளை அடிப்பாங்க. நீ பொது வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா நம்மளை அடிக்க தான் செய்வோம் அப்படிம்பாங்க. அதுதான் அந்த கழுதைக்கு நேரிட்டது. கழுதை அட்டின்னு அடிக்கிறாரு இந்த தீர்க்கதரிசி. ஐயோ அது கதறுது. கடைசியில் என்னாவது பார்த்தீங்களா, உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையம்மை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. உடனே ஆண்டவர் தாங்க முடியாமல் கழுதையுடைய வாயை திறந்துட்டாராம். உலக வரலாற்றிலே கழுதை பேசியதாக நான் காணவே முடியாது, இனியும் அது பேசாது. ஒருவேளை அதுக்குரிய சூழல்கள் உருவாகி தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் அது நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அப்படி எனக்கு கண்ணுக்கு முன்னால் எதுவும் தெரியல. அந்த சம்பவம் நடந்து இப்போ எத்தனையோ 1000, 3000, 4000, 5000 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் ஒரு கழுதை பேசியதாக நான் அறியவில்லை. இங்கே இந்த கழுதை பேசுகிறது. ஓ மை மாஸ்டர், எப்போமாவது நான் இப்படி நடந்திருக்கேன், ஐ ஹேவ் எவர் டன் லைக் திஸ், யூ கேன் நாட் திங்க் அபவுட் இட், நீ இப்படி பண்ணுறீரே, ஒய் யூ பீட் மீ, நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்தேன், என்னை ஏன் இப்படி அடிக்கிறீரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை எங்கே கேட்டது என்று நான் வாசிக்கிறோம். இதை வாசித்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 2 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் ஒரு கழுதையை பேச வைக்க முடியும். 2வதாக அது நியாயமான கேள்வி கேட்குது. என்னைக்காவது நான் இப்படி பண்ணியிருக்கேனா, நீங்கள் இப்படி பண்ணேன்னா ஏதாவது காரணம் இருக்குன்னு உங்களுக்கு யோசிக்க முடியலையான்னு சொல்லி அது கேட்குது. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த கழுதையின் வாயை ஆண்டவரால் திறக்க வைத்து ஒரு தீர்க்கதரிசியோடு நேருக்கு நேராய் பேச வைக்க முடியும் என்றால், கேள்வி கேட்க வைக்க முடியும் என்றால், என்னுடைய வாயை திறக்க, உங்களுடைய வாயை திறக்க ஏன் ஆண்டவராலே முடியாது? இந்த கழுதையின் வாயையும் திறந்தார். அந்த கழுதையின் வாயை திறந்தது மாத்திரமா, இந்த கிறிஸ்டோபர் ராஜாங்கிற கழுதையுடைய வாயையும் கூட ஆண்டவர் திறந்தார். நானும் பேச அறியாதவனாக இருந்தேன். மேடையில் ஏறுவது எனக்கு தூரமாக இருந்தது. வார்த்தைகள் வாயை விட்டு வெளியே வராதபடிக்கு என் நாவும் வாயும் கெட்டப்பட்டிருந்தது. நான் மூளை கெட்டப்பட்டிருந்தேன். நான் ஒன்று அறியாத சிறு பிள்ளையாக இருந்தேன். ஆண்டவரோ இந்த கழுதையின் வாயை திறந்தது போல இந்த கழுதையின் வாயையும் திறந்தார். எந்த ஒரு மனிதனுடைய வாயும் ஆண்டவரால் திறக்க வைக்க முடியும். எந்த ஒரு மனுஷியுடைய வாயும் ஆண்டவரால் திறக்க முடியும், பேச வைக்க முடியும். அதுதான் இந்த நாளிலே மிக ஒரு அரிதான ஒரு உண்மை. தம்பி ஸ்ரீ யூடியூப்பில் ஒரு சேனல் திறந்திருக்காங்க. அவங்க அந்த சேனல் பேர் டாக்கிங் டாங்கி. தன்னை ஒரு டாக்கிங் டாங்கியாக அழைத்து அருமையான ஒரு பெயரை அவர் அங்கே சூட்டியிருக்கிறார். அதை விட தாழ்மையை குறிக்கிறது. அவர் ஆவிக்குரிய உண்மைகளை உணர்ந்து விட்டார் என்பதை அது குறிக்கிறது. அதே போலவே இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள், என்னால் மேடையில் பேச முடியவில்லையே, என்னால் இங்கிலீஷில் பேச முடியவில்லையே, எனக்கு இதே மாதிரி வேகமாக பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி யாராவது அப்படி பேசினால் பார்த்து கொட்டாவி விட்டு கொண்டிருக்கிறாள். அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, இந்த ஊழியக்காரெல்லாம் இப்படி பேசுகிறாரு, இந்த மேடை பேச்சாளர்லாம் இப்படி பேசுகிறாரு, என்னால் பேச முடியவில்லை என்று அநேகர் இன்றைக்கு தவிக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் தான் ஒரு மனிதனுடைய வாயை திறக்க வேண்டும். ஆண்டவர் நினைத்தால் யாருடைய வாயை வேண்டும் என்றாலும் திறக்க முடியும் என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களை ஒரு மிக சிறப்பான பேச்சாளராக தம்பி தங்கச்சி ஆண்டவராலே மாற்ற முடியும். யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்கள் வாயை திறந்துருவாங்க, அற்புதமாக பேசுவாங்க, அதிசயமாய் பேசுவாங்க, எல்லோரும் நடுங்கி போகிற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை பேச வைப்பாங்க. என்னை ஒரு மனிதர் மிகவும் அதிகமாக வெறுத்தார், பகைத்தார், காரணமின்றி. நான் ஒன்றும் செய்யலை. அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு சென்றார். அங்கே என்னை இந்த மாதிரி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் வின்சென்ட் பால் எபனேசர் ஐயா மூலமாக ரட்சித்தார். அது ஐயா எனக்கு ஜெபிக்கணும், முழங்கால் போடணும், கூட்டங்களை நடத்தணுங்கிறதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை அபிஷேகத்தை நடத்தி தீர்க்கதரிசன வரங்களுக்கெல்லாம் என்னை நடத்தினாங்க. விளைவு என்ன ஆயிற்று தெரியுமா? அந்த மாதிரி செய்தி கொடுக்குறது, ஜெபத்தில் நடத்துறது. நான் ஊழியக்காரனாய் உருமாற்றம் அடைந்து ஆண்ட கிருபையினாலே இந்த கழுதையுடைய வாயை திறந்த என்னை, இந்த கழுதையுடைய வாயை திறந்த ஆண்டவர் என்னுடைய வாயும் திறந்தார். நான் நன்கு பேசுபவனாய் 4.5 வருஷங்களில் மாறி ஊருக்கு வந்திருந்தேன். அப்பொழுது ஒரு திருமண வீடு, அந்த திருமண வீட்டில் முக்கியமான திருமணத்தை நடத்திய அந்த குருவானவர் ஐயா, நான் சில நாட்களுக்கு முன்னால் அவங்க சபையில் போய் ஆன்லைன் ப்ரேயரில் பேசுனதை பார்த்தாங்க. ஏன்னா அவங்க ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஐயா இல்லை. அவங்க என்னை பார்த்தோன்னே, தம்பி நீங்கள் பேசுங்க, கல்யாணத்தில் வாழ்த்தி பேசுங்க. நான் சரியா அப்படின்னு. உடனே அந்த கிராமத்தில் அந்த கல்யாண ரிசப்ஷனில் முதல் நபராய் ஐயா என்னை பேசி வாழ்த்துன்னு சொல்லி அழைச்சாங்க.
நான் மைக்கை பிடித்து இங்கிலீஷில் பொழந்து கேட்ட ஆண்டவர் உதவி செய்தார். டக்கடன் இங்கிலீஷில் அப்படி பயங்கரமாக பேசினேன். அப்போ நான் லைலா காலேஜில் படிச்சுட்டு வந்து புதிய காலம், இங்கிலீஷ் மேலே தனியாத தாகம் எனக்கு இருந்த காலம். அதனால் ஆண்டவரே வாயை திறந்தார். நான் பயங்கரமாக டக்கடன்னு பேசுகிறேன். என்னை மீயும் அதிகமாக வெறுத்த அந்த மனிதன், நான் அழிய வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் காத்து கிடக்கிற அந்த மனிதன் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருந்து சத்தத்தை கேட்டு அப்படியே நேரில் வந்து என்னை பார்த்தான். அது வரைக்கும் இன்றைக்கி குழந்தையாக ஒன்றுக்கு உதவாதவனாக நினைத்த அந்த மனிதனுக்கு நான் இந்த கழுதையுடைய வாயை திறந்திருக்கிறேன், இது எனக்கு பிடித்தமான கழுதை என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிறகும் சரி, இன்றைக்கும் சரி, யார் என்னை வெறுத்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க வருகிற பொழுது அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியாக செய்கிறார். யார் என்ன சந்தேகத்தோடு வந்தாலும் அவருடைய சந்தேகத்தை ஆண்டவர் செய்தியின் மூலமாக தீர்த்து வைக்கின்றார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எது முடியாது என்று நினைக்கிறீர்களோ, எது நடக்கவே நடக்காது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, அது பிஸ்னஸாக இருக்கலாம், பணம் சம்பாதிப்பதாக இருக்கலாம், நிலம் வாங்குவதாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய பணக்காரனாகுவதாக இருக்கலாம், ஒரு பெரிய பேச்சாளராக ஆவதாக இருக்கலாம். எது நடக்காது, முடியவே முடியாது என்று சொல்லி தோன்றுகிறது, அதை மிகவும் எளிதிலே கர்த்தர் செய்து முடிப்பார். மிகவும் கஷ்டம், நடக்கவே நடக்க, அந்த வியாதி சுகமே ஆகாதுன்னு சொல்லி நடுங்கிட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஒரு கணப்பொழுதில் ஒரு சொடக்கு விடுறதுக்குள்ளே ஆண்டவர் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுருவார். தேவன் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும், எவ்வளோ பெரிய அற்புதம் வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தேவனால கூடாத காரியம் எதுவும் இல்லை. அவரிடத்துல ஏராளமான வல்லமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. ஒரு கழுதை ஆண்டவருக்கு போதுமானதாக இருந்தது. அந்த கழுதையோட வாயை திறந்து பேச வைத்தார். மிகவும் அற்பமாக நீங்கள் எண்ணப்படலாம். உங்கள்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி உங்களை மிகுந்த கேவலமாக உங்களை இந்த உலகம் வச்சிருக்கலாம். ஒரு நடிப்படையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கேவலமாய் நினைத்தவரெல்லாம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பதை பார்த்து நடுநடுங்கும்படியாக கர்த்தர் செய்வார். பிரியத்துக்குரியவர்களே, நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிற, இந்த உலகத்தில் நடந்திராத, எங்குமே கேள்விப்பட்டிராத ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதான் நான் சொல்கிறேன். எங்குமே நடந்திராத ஒரு அற்புதம் ஒரு கழுதை பேசியது, அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்குமே கேள்விப்பட்டிராத ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை அவர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அதுக்கு சாதாரணமாக பேசலை. நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கேனாவே, எங்கேயாவது இப்படி நான் வம்பு பண்ணியிருக்கேன், நான் ஒழுங்காக தான் நம்ம கூட்டு போயிருக்கிறேன், அப்போ இன்றைக்கி இப்படி பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியலையா? எவ்வளோ அழகாக பேசுது. நீங்கள் பேசுவது மாத்திரமல்ல, அழகாக பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். தேவ நாம மகிமைப்பட்டது. இடையில் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இன்னொரு நாளில் நம்ம பார்ப்போம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்கின்ற காலத்திற்குள்ளாக நாம் வந்து விட்டோம். ஆண்டவர் மௌனமாக இருந்தார். ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் நாம் படுகிற பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார், ஒன்று சொல்லாமல் இருந்தார். இப்பொழுதும் நம்மை காப்பாற்றும்படியாக அவர் வல்லமையாக இறங்கி இருக்கிறார். அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற நாட்களுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம் என்பதுதான் நாளிலே மிக முக்கியமான காரியம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இது அருமையான நாளிலே எங்களை சந்தித்து எங்களோடு பேசியிருக்கிறீரே அப்பா. நீர் எங்களுடைய ஆபிரகாமின் தேவனும், ஆண்டவரே ஈசாக்கின் தேவனும், எங்களை முற்பிதாவே ஆகிய யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. ஒரு கழுதையுடைய வாயை திறக்க முடியும் என்றால் ஏன் எங்களுடைய வாயை திறக்க முடியாது? ஏன் இந்த தம்பியுடைய வாயை திறக்க முடியாது? ஏன் இந்த தங்கச்சியுடைய வாயை திறக்க முடியாது? அப்பா, பேச முடியவில்லையே, இன்டர்வியூவில் ஒன்றுமே சொல்ல முடியலையே, என் வாய் கெட்டப்பட்டிருக்கே, எனக்கு தைரியம் இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலையே, நான் எல்லாருக்கும் அற்பமாக எண்ணப்படுகிறேனே, ஐயோ எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இந்த வியாதி சுகமாகுமா? ஐயா எனக்கு வீடு கிடைக்குமா? ஐயா எனக்கு திருமணம் ஆகுமா? ஐயா எனக்கு இத்தனை வருடமாக குழந்தை இல்லையே. ஜனங்கள் தவிக்கிறாங்க. ஒரு சன பொழுதுல ஷிகாராபாலா கர்த்தர் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். இந்த உலகத்தில் நடந்திராத அதிசயத்தை செய்வதற்கு ஒரு போதுமானவர். கழுதையுடைய வாயை அவரால் திறக்க முடியும் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதத்தை வேண்டும் என்றாலும் ஆண்டவராலே செய்ய முடியும். மனிதனுக்கு பேசுகிற நாக்கையும் காண்கிற கண்ணையும் கொடுத்தவர், கேட்கிற செவியை கொடுத்தவர், உருவாக்கியவர் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கும் உருவாக்குவார். எது தேவையோ பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, சாப்பிடுவதற்கு, செரிமானமாவதற்கு, நடப்பதற்கு, ஓடி செல்வதற்கு தேவையான கால்களை தருவார். இப்பொழுது படுக்கையில் இருக்கலாம், எந்திப்பதற்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஓடி போவதற்கு தேவையான கால்களை தருவார். அப்படி கிலோ கணக்கில், 100கணக்கான கிலோக்களை தூக்கக்கூடிய கைகளில் வல்லமை படைத்த கைகளை தருவார். தடச்சடத்தில் பேசுகிற நாக்கை தருவார்.
எவ்வளவு பெரிய எதிரிகளை தூக்கி வீசுவதற்கு தேவையான வல்லமையை தருவார். அரபான வியாதிகள் நீங்கட்டும் ஐயா, அற்புதம் நடக்கட்டும். மனிதர்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியை கூட க்ஷண பொழுதில் நீர் இப்பொழுது நீக்குவீராக. எது முடியாது, இது சுகமாவது என்று சொன்னார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியா இப்பொழுது செய்து முடிப்பீராக, சுகப்படுத்தி முடிப்பீராக. ஆண்டவரே, வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. போதை அடிமைத்தனங்கள், மதுபானம், கஞ்சா வெளியே வர முடியாதுன்னு டாக்டர்ஸை சொல்றாங்க. மெடிக்கலாக அப்படிதான் சொல்றாங்க. நீ நினைத்தால் கஞ்சாவையும் கஞ்சா கருப்புகளையும் ஆண்டவரே போதை ஒரு நிமிடத்தில் உடைத்து வெளியே வர வைப்பீர் ஐயா. செல்போன் அடிமைகள், பைக்கில் வேகமாக போய் உயிரை இழக்கிறதுக்காய் காத்திருக்கிற வாலிபர்களை சந்தி அவருடைய பெற்றோர்களை கண்ணீர் வீணாய் போய் விடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே தோத்திரமாப்பா. கஷ்டப்படுறவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணுற நாட்கோழிகள், டிரைவர்ஸு, பேங்கர்ஸு, டீச்சர்ஸு, மீன் பிடிக்கிறவங்க, கடல் போகிறவங்க, தகப்பனே, விவசாயம் செய்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறத பாதுகாத்துக்கொள்ளுங்க. நல்ல பிள்ளைகளுக்காக நல்ல காரியம் நடக்காதா என்று இயங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குறி முதிர்வுலத்தை ஜபத்தினாலும் காணிக்கையாலையும் தாங்குகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. மகிமைப்படுங்க. சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.